ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நண்பர்களே, தொடர்ந்து பேசுவோம் நம்மோட திரு ஃபாதர் செல்வராஜ் அருள்நாதன் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறாங்க. பல சர்ச்சைக்குரிய இன்னைக்கு வந்து மிக மேல் மட்டத்தில் அலசப்படக்கூடிய, அதே நேரத்தில் அடிமட்டத்தில் ஆழத்தில் அதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவாதம் இந்த காஸ்டியம் சொல்லக்கூடிய இந்த விவாதம். அந்த 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 அடிப்படையான விஷயங்களை மாற்றத்துக்கோ அதை வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்வதற்கான பணிகளையும் ஆய்வுகளையும் செய்திருக்கக்கூடிய இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த நிறுவனத்துடைய தலைவர் இயக்குனர் தான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சார், மீண்டும் வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பேசும்போது நிறைய தகவல்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து ஆய்வுகள் மட்டும்தான் வந்து அடித்தட்டு மக்களுடைய உண்மை நிலைய தகவலை டேட்டாஸை தரும். நீங்கள் அப்படி பார்க்கும்போது நிறைய ஆய்வுகள் நீங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல வெளிநாடுகள்லையும் நீங்கள் அந்த ஆய்வு பணியில் பயணிச்சிருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்று அரசு சொல்லக்கூடிய அல்லது நாம் ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில அழுத்தங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த கலவரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் பல சர்ச்சைகளுக்கு பிறகுதான் அதனுடைய வெளிப்பாடாக தான் ஒரு சாராருடைய நிலைமைகள் வெளியில் தெரிய வருது வழக்கமாகவே. ஆனால் அடிப்படையாகவே இன்று வந்து அடித்தட்டு மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இந்த விஷயங்கள்ல இருந்தாலும் நீங்கள் உளவியல் ரீதியாக உள்ளத்தை மாற்றாமல் முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சீங்க. அந்த பதிவில் இன்னைக்கு வந்து உலகமே உற்று கவனிக்கிறதுல இந்த இந்த நிலைகள் வந்து ஒரு 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 படி மேலே போய் நிற்கக்கூடிய நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது. பல நாடுகள், பல சர்வதேச நாடுகளும் ஓப்பனாகவே வெளிப்படையாக கண்டனங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்திய தீபகற்பத்தில் பெரும்பான்மை மக்கள், பல சமூக கட்டமைப்புகளை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதோடைய சீர் செய்யறதுக்கான வழிமுறைகள் அடுத்த கட்டத்துக்கு எப்படியாக தேவைப்படுகிறது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 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 படிமான மனநிலை உருவாகக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கணும். முதல் இடம், இந்த உருவாகக்கூடிய இடம் வந்து குடும்பம். குடும்பத்துல முத உருவாகும். நான் ஒரு 2 அனுபவங்கள்லேருந்து சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நான் அமெரிக்காவில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு 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 ஃபாதர், அதே மாதிரி அவர் இந்த சிக்காகோ மறை மாவட்டத்தினுடைய ஒரு ஃபாதர். அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் அவர். ஆனால் அவர் ஒரு 30 ஆண்டுகளாக அந்த கற்பர்கள் மத்தியில் பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் கோடை பயிற்சி முகாம்னு சொல்லி வைப்பார். அந்த கோடை பயிற்சி முகாமில் வந்து வெள்ளைக்கார குழந்தைகளும் வருவாங்க, அந்த கருப்பின குழந்தைகளும் வருவாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த பயிற்சி கொடுப்பார். அப்போ ஒரு குழந்தை, ஒரு வெள்ளைக்கார குழந்தை, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஒரு வாரம் கழிச்சு ஃபாதர் வந்து பார்த்துருக்கிறாரு. அவர் பேர் டாம் ஸ்வேட். அவர்கிட்ட சொல்லி, ஃபாதர், எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க நாமவும் கருப்பர்களும் வித்தியாசம்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வித்தியாசம் தெரியலை. ஆக்சுவலாக கருப்பு பிள்ளையை என்னோட அறிவான பிள்ளைகளை நான் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை, எத்தனை வயசு அந்த குழந்தை, 7-8 வயசு குழந்தை, 4வது 5வது படிக்கக்கூடிய குழந்தை சொன்னது. அந்த பிள்ளைக்கு இனவாதம் புரியல. அந்த பிள்ளைக்கு இனம்னா என்னன்னு தெரியாது, கலர் என்னன்னு தெரியாது, பார்க்குது. அது ஒரு குழந்தை, நானும் ஒரு குழந்தை. ஆனால் என்னோட அந்த குழந்தை அறிவான குழந்தையா இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டில் வந்து நாம் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்துன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்து அந்த குழந்தைகிட்ட அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேள்வி கேட்குது. இது ஒன்று. இன்னொரு அனுபவம் நான் சொல்கிறேன். நான் 2010ஆம் ஆண்டு என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் முடித்து விட்டு என்னுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய இந்த படிவத்தை வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் சமர்ப்பிச்சுட்டு நான் வந்து டெல்லி போகிறதா ரெடியாக இருக்கிறேன். அப்போ எங்கள் சேசு சபை துறைகளுக்கு இந்த சோஷியல் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதனுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் சொன்னார், ஃபாதர், நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு கருத்தரங்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா, ஒரு 25 பேர், அதில் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் என்ன பேர் படித்த எங்கள் சேஷ் சபையில் உள்ள சில படித்து கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்னன்னாக்க, இவங்களில் ஏறக்குறைய பெருவாரினவங்க தலித் இனத்தை அல்லாதவர்கள். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தலித் மக்களுக்காக வேலை செய்ய போகிறோம் என்று முன் வந்தவர்கள். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் பயிற்சி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மதுரையில் ஐடிஎஸ்ன்னு சொல்லி எங்கள் ஒரு நிறுவனம் இருக்குது. அது ஒரு சமூக பணி நிறுவனம் தான் நிறுவனம். அப்போ நான் அவங்ககிட்ட போய் நான் முதல்ல 2 கேள்வி தான் கேட்டேன். முதல் கேள்வி நான் கேட்டேன்,
நீங்க எல்லாம் தலித்துகளுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு 2 கேள்வி முன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். முதல் கேள்வி, தலித்து மக்களை பற்றிய உங்களுடைய இம்ப்ரெஷன் சொல்றோம் இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மனநிலை என்ன என்பதை ஒரு 10 வார்த்தையில எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வி, உங்கள் குடும்பத்துல நீங்க எல்லாருமே தலித் இல்லாதவர்கள், உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள் மத்தியில, உங்க ஊர்ல இந்த சாதியம் என்பது ஒரு தவறானது ஒண்ணு, அது நாம வந்து சாதியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம், இது தவறானது என்று நீங்கள் எப்போது பேசியிருக்கீங்களா? இந்த 2 கேள்வியும் நான் கொடுத்தேன். இந்த முதல் கேள்வியை வாங்கின உடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இவர்கள் தலித்து மக்களை பற்றி இவர்கள் கொண்டிருந்த எண்ணம் என்பது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பச்சை தமிழ் சொன்னா ரொம்ப கேவலமான ஒரு எண்ணமா இருந்தது. இவங்கெல்லாம் வந்து அசிங்கமானவங்க, நாகரிகம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து கேரக்டர் சரியில்லாதவங்க, இது மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து, உங்களில் யாரு இந்த சாதி என்பது தவறானது, இந்த சாதியை கடைபிடிப்பது என்பது தவறானது என்று உங்களை எத்தனை பேர் உங்க குடும்பத்து ஒரு சூழல் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அல்லது உங்க நண்பர்கள் மத்தியில், அல்லது உங்க ஊர்ல கிராமத்தில் சொல்லியிருக்கீங்கனாக்க ஒருத்தர் கூட கை தூக்கல. அப்ப என்னன்னாக்க, இந்த சாதி இன்னைக்கு எதனால இது மறியல அப்படின்னாக்க, இதை கட்டி காக்கக்கூடியவர்கள் அவருடைய பிரச்சனையை அதை பார்க்கறது இல்லை. இதுல யாரு கஷ்டப்படுறாங்களோ, இதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய பிரச்சனையாக பார்க்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பிரச்சனை, பாதிக்கப்பட்ட பிரச்சனை தான் பார்க்கிறாங்க ஒழிய இதை உருவாக்கிய கட்டி காக்கக்கூடிய பிரச்சனை அதை பார்ப்பதில்லை. இந்த மனநிலையை தான் நம்ம மாற்றணும். இந்த மனநிலை தான் நான் சொன்னது மாதிரி, இந்த சாதி உருவாகிறது என்பதோ, அல்லது நிறவெறி உருவாகுது என்பதோ, அல்லது இனவெறி உருவாகுது என்பதோ வந்து ஆரம்பம் எங்க, அதனுடைய தொடக்கம் எப்படின்னாக்க குடும்பம். அப்போ இந்த பிரச்சனை அங்கதான் அங்க சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் சில தெரியுமா, வேலூர்ல வந்து ஒரு ஒரு ஸ்னேகா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க. அவங்க வந்து தனது குழந்தைகளை வந்து சாதியை மறுப்பிலேருந்து தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க. அவங்க தனக்கு சாதி இல்லை என்பது ஒரு 9 ஆண்டுகளாக அவர் வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு 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 போராட்டத்தை எடுத்து அதில் வெற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகளுக்கு வந்து சாதி கிடையாது, மதமும் கிடையாது, எந்த மதத்தில் வேணாலும் பேர் வைத்துக்கலாம் அப்படின்னு வராங்க. இப்போ இது மாதிரி எத்தனை எத்தனை குடும்பங்கள் இருக்குது இல்லை. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இந்த 10ஆம் வகுப்பு போகும்போது நமக்கு அந்த சாதிய சர்டிஃபிகேட்ல அதில் தெளிவாக எழுதுறாங்க. அப்போ கேரளாவில் ஏறக்குறைய 1 லட்சம் குழந்தைகள் அவருடைய அந்த 10ஆம் வகுப்புல இருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஜாதி கிடையாது. அதை வந்து பிள்ளைங்க பதிவிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை அதை வந்து பதிவேற்று செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நிச்சயமா அவங்க சாதி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த சாதியோ அல்லது இனவெறியோ அல்லது மொழிவெறியோ அல்லது நிறவெறியோ உருவாக்கக்கூடிய அல்லது வளர்க்கக்கூடிய ஆரம்ப தொடக்க முனை எங்கன்னா அந்த குடும்பம். அங்க வந்து அது வரணும். அங்கிருந்து அதை வந்து அதுக்கான எதிர்வினைகள் அங்கிருந்து உருவாக்கி வரணும். அதற்கடுத்து அதிகமா அது உருவாக்கக்கூடிய இடம் வந்து இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் சொல்றோம் இல்லையா, அங்கதான் உருவாகுது. அப்ப அங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆசிரியர்கள், மாணவர்கள், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்குது. பள்ளிக்கூடத்துல ஆசிரியரே பசங்களுக்கு வந்து இந்த ஜாதிய உணர்வை தூண்டுகின்றாங்க. அதனால பசங்களுக்குள்ள நிறைய தெருவில் போய் சண்டை போறான்னு சொல்லும் பொழுது, இது எங்க வந்து இந்த பிரச்சனையை நம்ம அணுகணுமோ அங்க அணுக மாட்டேங்கிறோம். பொது மேடைகள்ல, அரசியல் மேடைகளை பத்தி பேசுறது வந்து ஒரு 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 வீண் விதமாதான், எதுவும் பயனளிக்க. ஆமா, இந்த மாதிரி இப்ப நம்ம பேசுற இந்த மாதிரி இடத்துல பேசுவதோ, அல்லது ஒரு அரசியல் மேடையில பேசுவதோ, அல்லது ஒரு ஒரு சமூக சங்கங்களில் பேசுவது என்பது ஒரு 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 வீண் விவாதம். அது உண்மையிலே இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம அணுகக்கூடிய 2 முக்கியமான இடங்கள் அந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் அல்லது நம்ம சொல்ற இந்த நடுநிலை பள்ளிக்கூடம். அதுக்கு முன்பு வந்து நம்ம குடும்பத்தில் இந்த பிரச்சனை நம்ம அணுகணும். அங்க அணுகிட்டோம் என்றால் இப்ப எங்களை போன்ற உங்களை போன்ற ஆட்களுக்கு இது ஒரு பெரிய 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 பிரச்சனையாக வராது. நாம செய்யக்கூடிய பணி இன்னும் வேகமாக செய்ய முடியும், வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு வந்து இதை வந்து தூண்டக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சமூக கட்சிகள், ஜாதிய சமூக சங்கங்கள், இவைகள் தான் அதை அதிகமாக தூண்டி விடுகின்றன. அவருடைய பணி வந்து ஒரு எதிர்வினையான பணியாக தான் இருக்கிறத ஒழிய இதை ஒடுக்குவதற்கான பணியாக இல்லை. இதை நம்ம வந்து ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அவங்க நம்மளோட எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறாங்க. இப்ப நான் இருக்கும்போது 2000 அந்த வட்டத்தோட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த வட்டத்தோடு வெளியே வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் வந்து கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அங்குள்ள வெள்ளை இன மக்கள் வந்து நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறோம்,
நாங்க வந்து இந்த இனத்தின் பேரை நாங்க நிறைய பேரை நாங்கள் சாகடிச்சிருக்கிறோம், நிறைய பேர் வந்து கொடுமைப்படுத்தினது அவங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்கள்ட்ட அதுல வெளியே வர முடியும். அது குற்றம்னு புரிய ஆரம்பிச்சாங்க. ஆமா, இப்ப நம்ம சமூகத்துல எத்தனை பேர், நான் பிராமணன் வந்து எங்க இந்த சமூகத்துல உள்ள மிகப்பெரிய இலக்கு அது வந்து எங்க மேல திணிச்சிருக்கிறாங்க, நாங்க இதுல இருந்து வெளியே வர ஆசைகள் சொல்லி இன்னைக்கு எத்தனை நம்ம அந்த சாதியை கட்டி காக்கக்கூடிய அந்த ஜாதிகள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுறாங்க, அதுக்கு எதிராக எத்தனை பேர் எழுவாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக கிடையாது. இந்த கட்டமைப்பும் எனக்கு இந்தியாவில் இந்த பதட்டத்துக்கு அல்லது வந்து இந்த நீங்கள் சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த பய உணர்வுக்கு அல்லது வந்து அரசியல் லாபத்துக்கு இந்த கட்டமைப்புடைய இதை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறதுக்கு அவர்களும் முயற்சி செய்கிறார்கள் நம்புறீங்களா? யாரு? பொலிட்டீஷியன்ஸ் அவங்க நான் முயற்சி செய்யறாங்க, அவங்க தான் தக்க வைக்கிறதுக்குள்ள எல்லா விதமான அவங்களுடைய எந்திரங்களையும் பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 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 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதி வந்து நம்ம சொல்லுவோமே, உதாரணமா ஒரு முஸ்லிம்ஸ் அதிகமா உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. நீங்க அங்க யாரை நிறுத்துறீங்க? நிறைய ஆப்போசிட்டான ஒரு ஆளை நிறுத்துறாங்க. இல்ல, முஸ்லீம் தான் நிறுத்துறீங்க. நீங்க வந்து அந்த இருந்து வெற்றி பெற முஸ்லீம் நிறுத்துறீங்க, மெஜாரிட்டியை பாக்குறீங்க. அது தவறு. நீங்க என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு யார் பரிச்சயமானவங்க, அந்த மக்கள் மத்தியில யார் நிறைய பணி செய்யறாங்க, அந்த மக்கள் மத்தியில யார் உண்மையை நல்லெண்ணத்தை கொடுக்குறாங்க அவங்களும் நிறுத்துங்க. அவங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது வேற எந்த ஜாதிக்காரங்களாக இருக்கலாம், அது மாதிரி கொடுங்க. இது அவங்க மக்களையும் பாருங்களேன். நம்ம மக்கள் ஓட்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளை பார்க்கும்பொழுது நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்? நான் வந்து ஒரு கிறிஸ்துவனா, நான் ஒரு கிறிஸ்துவன் தான் ஓட்டு போட போவேன். அவன் நல்லவங்களா, என்னுடைய வேட்பாளர் வந்து நல்லவரா, இந்த சமூகத்தின் மேல அக்கறை உள்ளவரா, அந்த சமூகத்தை வந்து வாழ்வு அமைப்பதற்கு அவரு சமூகத்தை கட்டமைப்பு ஏதாவது செய்வாரா அப்படின்னு நான் பார்க்கறதில்ல. அவர் எனது இனத்தை சேர்ந்தவர், அவர் எனது மதத்தை சேர்ந்தவர், அவர் எனது ஜாதியை சேர்ந்தவர், நல்லவராக இருக்கிறத விட எனது இனத்தை சேர்ந்தவர், எனது ஜாதியை சேர்ந்தவர் தான் நான் வந்து ஓட்டு போட விரும்புகிறேன். இந்த மனநிலையை மாறணும். இல்லை, இந்த மனநிலையை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அரசு அந்த 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 சமூகம் சார்ந்தவரை நிறுத்துறார்களா, அல்லது அரசு நிறுத்துறதுனால இந்த சமூகம்? ரெண்டுமே அந்த ஒரு இயங்கியல் தன்மை இருக்குது. நான் இன்னும் நல்ல உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு தென் கொரியா பத்தி தெரியும். சவுத் கொரியா நம்ம நண்பர் வந்து ஆரிக்கராஜ் அங்கதான் இருக்கிறாரு. சவுத் கொரியா 80களில் வந்து உலகத்தில் உள்ள மிக மோசமான ஒரு நாடாக இருந்தது. 1980களில் மிக பின்தங்கிய நாடா இருந்தது. கரப்ஷன் வந்து எனக்கு ஒரு 90% கரப்ஷனா இருந்தது. அங்க வந்து நேஷனல், அப்போது அது ஒரு சின்ன நாடு, அங்க வந்து ஒரே ஒரு என்ஜிஓ என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு சின்ன வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு தொகுதியில வந்து ஒரு 5 வேட்பாளர் நிற்கிறாங்கனாக்க இந்த 5 வேட்பாளரை பற்றிய எல்லா தரவுகளையும் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த வேட்பாளர் என்ன செய்தார், என்ன பணி செய்தார், இவருடைய இந்த சமூகத்துக்கான பங்களிப்பு என்ன, இவருடைய தனிப்பட்ட வாழ்வு முறை என்ன, இவர் பெண்கள் மத்தியில தான் வேலை செய்யக்கூடிய மத்தியில இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அவருடைய எல்லாவற்றையும் அக்கு வேற ஆணி வேறா பிரித்து என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் எல்லா இடங்கள்லையும் இந்த நம்ம சொல்லக்கூடிய பிளக்கார்ட்ஸு அந்த மாதிரி அந்த தெருமுனையில் வைக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சாங்க. அப்போ மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பார்க்குறாங்க அதை. அப்போ எங்களுக்கு தேவையான வேட்பாளர் இவர் கிடையாது, இவர் கிடையாது, இவர் கிடையாது, எங்களுக்கு தேவையான வேட்பாளர் இவர் தான் சமூக நலன் உள்ளவராக இருக்கிறார், இவர் தான் தனது பெண்களை வந்து அடிமையாக பார்க்காதவராக இருக்கிறார், இவர் தான் மற்ற இனத்தையும் மற்ற மொழியையும் மதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரே ஆண்டு அந்த 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 தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அங்க மிகப்பெரிய மாற்றம் உருவாங்க. அதை அப்படியே பில்டப் பண்ணி போனாங்க. இன்னைக்கு டோட்டலா அப்படிப்பட்ட மனநிலை உள்ள வராங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சவுத் கொரியா வந்து இன்னைக்கு உலக நாடுகளோட அரங்குல ஒரு மிகப்பெரிய வல்லரசாக, நாடு சின்ன நாடா இருக்கு, ஆனா அதனுடைய தொழில்நுட்பத்திலும் அதனுடைய முன்னேற்ற வளர்ச்சியிலும் தனிமனித வளர்ச்சி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருக்கு. முக்கியமான காரணம் தான். இந்த மனநிலை என்னைக்கு இந்தியாவுக்குள்ள வருதோ, அவர் என் ஜாதியாக இருக்கணும் எனக்கு தேவையில்லை, அவர் என் மதமாக இருக்கணும் எனக்கு தேவையில்லை, அவர் எங்க ஊர்க்காரராக இருக்கணும் தேவையில்லை, ஆனா மக்களுக்கு பொதுநல சேவை செய்யக்கூடிய மனநிலை உள்ளவராக இருக்கிறாரா, மக்களை மதிக்கக்கூடியவராக இருக்கிறாரா, பெண்களை மதிக்கக்கூடியவராக இருக்கிறாரா, இவரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னாக்க இன்னைக்கு உள்ள எந்த அரசியல் கட்சியும் இந்த சாதியை வைத்து ஆதாயம் தேடாது, மதத்தை வைத்து ஆதாயம் தேடாது, பணத்தை வைத்து ஆதாயம் தேடாது. அந்த மாதிரி ஒரு அரசு உருவாகும்பொழுது இந்த நாட்டில் உள்ள நிறைய அழுக்குகள் வந்து துடைக்கப்படும், நிறைய அசிங்கங்கள் வந்து களையப்படும். நிச்சயமா சார், நிச்சயமா. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். உங்களுடைய இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அது போன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது. ஏன்னா ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு முதல் பணியாக செய்யப்படுகிறது கருத்து உருவாக்கம் உருவாகுது. கருத்து உருவாக்கம் தான் அடுத்த ஒரு எதையோ ஒரு விஷயத்தை கட்டமைக்குது. ஆமா. ஸோ இந்த கருத்து உருவாக்கம் எப்படி மக்களுக்கு நல்ல செய்யக்கூடியவர்கள், கடந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்த தலைமுறைக்கான கருத்துருவாக்கத்துக்கான பணிகள் உங்களுடைய சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஆய்வர்
ஆய்வு கழகத்துல இருக்குதா? இருக்குது. நான் அதை உதாரணம் சொன்னேன். இந்த கருத்துருவாக்கம் என்பது எதுவும் இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஏற்கனவே புத்தா காலத்திலிருந்து, கௌதம புத்தா காலத்திலிருந்து இந்த கருத்துருவாக்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. அம்பேத்கர் வரலாம், நம்ம தமிழத்தை பார்க்கும்போது பெரியாரை சொல்லலாம். அல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த புதிய கருத்துருவாக்கத்தினால சமூக மாற்றத்துக்கான எல்லா விதமான கருத்தாக்கம் நம்மகிட்ட இருக்குது. என்னன்னாக்கா அதை வந்து அந்த அந்த பாதையில் நடக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாகி விடுகிறார்கள். அது சொற்பமாக என்னன்னா அந்த கருத்தாக்கமே மறைக்கப்படும். அம்பேத்கர் வந்து இப்ப நிறைய மாற்றங்களை உருவாக்கினார். 90களில் அவருடைய 100ஆண்டு விழா வைத்து அவருக்கு நிறைய அந்த மாதிரி மீட்டு உருவாக்கம் செய்தோம். இப்ப அம்பேத்கர் பத்தி நிறைய பேர் பேச கிடையாது, மறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெரியார் வந்து 60களில் 70களில் 80களில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். இன்னைக்கு பெரியாரை பத்தி பெரியார்வாதிகளும் நிறைய பேர் பேசுறது கிடையாது இன்னைக்கு. அப்ப இது என்ன ஆகுதுன்னாக்க ஒரு கருத்துருவாக்கம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. அப்புறம் இதை வெற்றி கொள்வதற்கு அல்லது மூடி மறைப்பதற்கு இன்றைக்குள்ள அரசு எந்திரங்கள், நமக்கு சமூக எந்திரங்கள் ஆழமாக பாடுபடுகின்றன. அதனால இது ஒரு முக்கியமான ரொம்ப ஃபோர்ஸா நீங்க வந்து இன்னைக்குள்ள அரசியல் சூழல், குறிப்பா இன்னைக்குள்ள அந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து ஒரே ஒரு கருத்து தான் இருக்குது. பணக்காரன் ஆகணும். யார் பணக்காரன் கூட ஏற்கனவே பணக்காரன் ஏழைகளை அவன் வந்து சொல்றான் எல்லாராலும் முடியும். ஆனா எல்லாரும் முடியாது. ஏன்னா அதுக்கான கட்டமைப்பு கிடையாது. இது நாங்க எங்க நிறுவனம் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, நான் சொன்னது போல 2015 நான் வந்து இதனுடைய தலைவராக வரும்பொழுது இந்த லேபர் மைக்ரேஷன் அப்படின்றத, ஏன்னா இன்னைக்கு இடம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக. அப்ப அவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வந்து 2017 அதை உருவாக்குனேன். அதன் வழியாக இந்த மக்களுக்கான பல பணிகளை செய்கிறோம். அவர்கள் மத்தியில் பணி செய்யக்கூடிய பல இயக்கங்களை, தொண்டு நூலை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பல பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்களையும் நாங்கள் அவங்களுக்கு அதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான சில பரிகாரங்களை தேடுகிறோம். அதற்கடுத்து இது பற்றிய தொடர் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுடைய பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் புதிய பரிமாணத்தில் உங்கள் பரிமாணங்களை அப்படி எடுத்துட்டு வரும்போது, நீங்கள் கடல் கடந்து உலகளாவிய சில அமைப்புகள், இன்றைக்கி வந்து யுனைடெட் நேஷன், அது ஐக்கிய சபை சொல்லக்கூடிய ஐநா சபை, இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக அல்லது ஒதுக்கப்பட்டவர்களுக்காக, நலிந்தவர்களுக்காக அல்லது தேவையுடையவர்களுக்காக உலகளவில் குரல் கொடுக்கறதுக்கு அல்லது அங்கீகரிக்கப்படக்கூடியதுக்கு, என்ன நோயாக இருக்கட்டும், நோய்க்கும் அவங்க தானே இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஐநா சபை, அங்கேயும் உங்களுடைய பதிவு காலடி தடங்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஐநா பொதுவாக இங்கே நேயர்களுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள், இன்னைக்கு படித்த பட்டதாரிகள், மெத்த படித்தவர்கள் கூட ஐநான்னா ஒரு வட்டமாக டேபிள் போட்டு உட்காந்து பேசுவாங்க. நிறைய பேர் எல்லா நாட்டுக்காரங்க வருஷத்தில் ஒருத்தர் கூடி கலைஞ்சிருவாங்க, பேசுவாங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இன்னைக்கு படித்தவர்களுக்கு மத்தியில் பரவி இருக்கு. ஐநான்னா என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை வந்து சாமானிய மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஐநாவை பற்றி நிறைய சொல்லலாம். எல்லாத்தையும் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது. ஓரளவுக்கு மக்களுக்கு புரியக்கூடியது நான் சொல்லுகிறேன். ஐநா என்பது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளின் அமைப்பு தான். இது எப்போ உருவாச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 1915 19 வரைக்கும் முதல் உலகப் போர் நடக்கும். அதற்கப்புறம் 1940 45 வரைக்கும் இந்த இரண்டாம் உலகப் போர் நடக்குது. இந்த இரண்டு உலகப் போர்களுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த ஐநா சபை உருவாகுது. ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு உலகப் போர்களிலும் நிறைய இழந்திருக்கிறோம். பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம், வாழ்வை இழந்திருக்கிறோம், வாழ்வு ஆதாரத்தை இழந்திருக்கிறோம். நம்ம மட்டுமல்ல, உலகம் எல்லாம் முன்னேறி கொண்டிருந்த நாடுகள்லாம் அப்படியே இந்த நம்ம விளையாடக்கூடிய அந்த பிளேயிங் கார்ட்ஸ் அப்படியே பல சரிந்து விட்டது. அதற்கு என்ன என்று பார்க்கும் பொழுது, நமது மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த துவேஷ மனப்பான்மை அப்படின்னு நினைத்து, இந்த துவேஷ மனப்பான்மையில அது நான் சொன்ன மாதிரி ஜாதிய இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், வர்க்கத்தின் பெயரால் இதெல்லாம் ஒழிக்கணும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல எண்ணத்தோடு உருவான ஒரு சபை தான் இந்த ஐநா சபை. நிறைய பேர் நினைச்சிருக்கேன் இது வந்து ஏதோ ஒரு ஜெனீவால மட்டும் இருக்கு. இதனுடைய அலுவலகங்கள் பல இடங்கள்ல இருக்குது. எனக்கு தெரிந்து 4 பெரிய அலுவலகம் இருக்குது. ஒன்று வந்து ஜெனீவால உள்ளது வந்து இந்த மனித உரிமை ஒன்று இருக்குது. இன்னொன்று நியூயார்க், அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னாவிலேயே அங்கே ஒன்று இருக்குது. வியன்னாவில் உள்ள ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா அங்கே இருக்குது. வியன்னாவில் உள்ள ஆஸ்திரியாவில். இன்னொன்று வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய நைரோபி இங்கெல்லாம் அவங்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறது.
இந்த அலுவலகம் வழி அவர் என்ன சொல்றாருன்னா, உலக நாடுகள் மத்தியில பொருளாதாரத்திலும் இந்த மனித நேயத்திலும் மக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான பல பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள். இந்த ஐநா என்பது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி. சுப்ரீம் கோர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் போய் அங்க போய் பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் வந்து அந்த சட்டத்தை ஏற்ற முடியாது. அதை விட ஒரு மேல்வரியாகத்தான் நம்ம வந்து ஐநா அமைப்புகளை பார்க்க முடியும். அவர்கள் வந்து குறிப்பாக பொருளாதாரத்திலும் அல்லது இந்த மாதிரி இந்த இனக்கலவரங்கள் வரக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு 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 இணக்க சூழல், ஒரு இணக்கத்தை உருவாக்கி அதன் வழியாக மக்கள் மத்தியில ஒரு நல்ல எண்ணம் உருவாகணும், ஒரு சகோதர மனப்பான்மை உருவாகணும் என்பதற்காக வளரக்கூடிய ஒரு சபை இது. இப்ப இந்த ஐநா சபைக்கு வந்து இந்த நான் சொன்ன அந்த மனித உரிமை ஆணையம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அங்க என்னக்கா ஈகோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்னு இருக்குது. இதுல வந்து நிறைய இந்த தொண்டு நிறுவனம் வந்து அதுல மெம்பரா இருக்கலாம். அவங்க நாடுகள்ல அவங்க உலகளாவிய தொண்டு நிறுவனங்கள். அந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்துல நான் பணி செய்யக்கூடிய இந்த நிறுவனமும் ஒரு மெம்பராக இருந்தார்கள், அதனுடைய ஒரு நபராக இருந்தார்கள். ஆனா இடைப்பட்ட காலத்துல அதற்கு சரியான அளவுக்கு இங்கிருந்து தரவுகளை அனுப்பாதனால அதுல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. நான் வந்து அதை திரும்ப அதுக்குள்ள போனதை ஒரு முயற்சியாக நான் எடுத்தேன். அந்த முயற்சியான முழுசு வெற்றி அடையல. அதனுடைய ஒரு விளைவாக 2017ஆம் ஆண்டு நான் ஐநா சபைக்கு பேசுவதற்காக நான் சென்றேன். எனக்கு வந்து அங்க உள்ள பிரான்ஸ்ல உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் வந்து எனக்கு அவருக்கு வரவேற்றார்கள். அதனால அவர்களுடைய அந்த வரவேற்பின்படி நான் என்ன பண்ணேன், நான் அங்கே போனேன் 2017. அங்கே சென்று குறிப்பாக 4 விதமான பிரச்சனைகளை நாங்கள் வந்து மையப்படுத்தி நான் வந்து ஐநா சபையில் பேசியிருக்கிறேன். ஐநா சபையில் உங்களுக்கு 2 விதமான தளங்கள் உண்டு. ஒன்று வந்து இந்த மெயின் அவுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து இந்த எல்லாருக்கும் தெரிந்த அந்த வட்டமா இருக்கக்கூடிய அந்த சேர்லாம் விங் மாதிரி போடக்கூடிய அந்த அதுல வந்து நான் ஒரு 4 முக்கியமான பிரச்சனைகளை இந்தியா ஸ்ரீலங்காவை மையமாக இலங்கை மையமாக வைத்து 4 பிரச்சனை பேசினேன். முதல் பிரச்சனை வந்து இலங்கையில் ஏறக்குறைய 1.5 லட்சம் மக்கள் வந்து காணாம போயிருக்காங்க. அவங்களை பத்தி எந்த விதமான தரவுகளும் இல்லை. நான் சொல்றது 2017 நான் அதை பத்தி பேசினேன். ஏன்னா 2009 வரைக்கும் அவ்வளவு பேர் தொலைஞ்சிருக்கிறாங்க, எங்க என்னாச்சுன்னு தெரியல. அவர்களை பற்றிய தரவுகளை கொடுக்கணும், அவர்களை மீட்டு உருவாக்கணும், அவர்களை பத்தி உண்மையான தரவு கொடுக்கணும் என்பதற்கான ஒரு போராட்டத்திற்கான ஒரு கோரிக்கை முன்வைத்து நான் ஒரு 1.5 நிமிஷம் பேசுறேன். அங்க 1.5 நிமிஷம் மட்டும் நான் பேச முடியும். ஆமா. அதற்கு அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 பிரச்சனை பற்றி நான் பேசினேன். ஒன்று வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்றைக்கும் கையால் மலம் அள்ளக்கூடிய இந்த சஃபாய் கரம்சார் என்று சொல்லக்கூடிய அவருடைய பிரச்சனை மையப்படுத்தி இது வந்து உலகத்துக்கு ஒரு அவமானம், இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்தியாவினுடைய அந்த ஆண்மைக்கும் பேராண்மைக்கும் இது ஒரு அவமானம் அப்படிங்கிறது அதை வைத்து பேசினேன். அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ரிலிஜியஸ் மெஜாரிட்டேரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, எப்படி இந்த ஒரு அது என்ன சொல்லுது, அது தமிழ மேலாதிக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு சாதிய மேலாதிக்கம் அல்லது ஒரு மதம் மேலாதிக்கம் இருக்கு இல்லையா, இதனால் ஏற்படக்கூடிய பல அவலங்களை பற்றி பேசி அதெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக பேசினேன். அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வறுமை என்பது எப்படி சாதிய பொருளாதார வறுமை எப்படி நிலைநிறுத்தப்பட்டது என்பதை பற்றி இந்த 4 செய்திகளுக்காகவும் நான் வந்து என்னுடைய கோரிக்கைகளை அந்த பிரதான அவையில நான் முன்வைத்தேன். 1.5 நிமிஷம் அது பேச முடியும், அதுக்குள்ள இங்க முடிச்சுக்கிடணும். அந்த மாதிரி ஒரு பிரதான அவையில முன்வைத்தேன். அது இல்லாம அந்த சைடு இவெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது பக்கத்துல அதை வந்து நம்ம யார் வேணாலும் கொடுக்கலாம். அங்குள்ள என்ஜிஓஸ் ஒரு நாடு அந்த மாதிரி சேர்ந்து கொடுக்கலாம். அதுல ஒரு 2-3 யார் வேணாலும் ஒரு நாட்டுடைய பிரதிநிதியாக இருக்கலாம், அல்லது அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அந்த என்ஜிஓன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொண்டு அவங்க கூட அதை ஸ்பான்சர் சொல்றது. அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. நம்ம ஒரு அங்க உள்ள இந்த மாதிரி பல அலுவலகங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு அதை வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணி அவங்கள அங்க போய் பேசலாம். அது மாதிரி இருக்கும்போது நான் திரும்பவும் இந்தியாவில் உள்ள பல பிரச்சனைகளையும் இலங்கையில் உள்ள பல பிரச்சனை முன்வைத்து அந்த மாதிரி இதுல வந்து அது 2 பிரச்சனை வந்து நான் வந்து நடுவராக இருந்து அந்த நெறியாள்கை பண்ணுவேன். நான் அதில் நமது நாட்டினுடைய சில அரசியல் தலைவர்களும் அந்த இதுல இருந்தாங்க. நெறியாள்கை பண்ணி சொன்னாங்க. நெறியாளர் அப்படிங்கும் போது பட்டிமன்றம் சொல்லலாம். பட் ஐநால போகும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஜூரி. ஆமா, அந்த ஜூரி அளவு ஜட்ஜி மாதிரி. ஆமா, அது வந்து நெறியாள்கை பண்ணணும். அந்த நெறியாள்கை ஒரு 2 இதுல செய்யக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க இருந்தீங்க? நான் நெறியாள்கை பண்ணினேன். அப்புறம் ஒண்ணு வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு பிரசித்தி பெற்றவர், அவருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் நான் அதுல இருந்தேன். அவர் தமிழ்ல வந்து தன்னுடைய பிரச்சனை யாரெல்லாம் தமிழகத்துல இருந்து அந்த உங்களுடைய காலகட்டத்துல அந்த அவையில பேசினாங்க? நான் இருந்தபோது அப்போ வந்து குறிப்பா வந்து
மாண்புமிக்க வைகோ அவர்கள் வந்திருந்தார்கள். வைகோ வந்து ஐநா சபைக்கு பல நேரம் போயிருக்காங்க. எனக்கு அவர் மேல நிறைய மதிப்பு மரியாதை உண்டு. பல இதுங்களுக்கு போயிருக்காங்க. ஏன்னா வைகோ தான் வந்து இந்த இலங்கை பிரச்சனையை ஆழமாக தமிழகத்திலிருந்து முன்னெடுத்து சென்ற ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் சென்றார். அப்புறம் நான் போறது முந்தின ஆண்டு வந்து மாண்புமிகு அன்புமணி போயிருந்திருக்காரு. நான் போன வருஷம் வந்து இந்த ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் வா கௌதம் அவங்க போயிருக்காங்க. அவருக்கு நான் வந்து மொழிபெயர்ப்பாளர் இருந்தேன். ஆங்கில மொழிபெயர்ப்பாளர். ஆமா, அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வைகோ அவர்கள் இருந்ததுல ஒரு நெறியாளர்ல நான் இந்த ஜூரியாக நான் இருந்திருக்கிறேன். அது ஒரு நல்ல அனுபவமா பார்ப்பேன். அவர்கள் அந்த மாதிரி இதுல வந்து இருந்து செய்வது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதற்கு அடுத்த ஆண்டு எனக்கு வந்து வரவேற்பு கிடைத்தது. பட் எனக்கு போறதுக்கான சூழல் எனக்கு உருவாகவில்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு நான் வேற ஒரு இதுக்காக நான் ஸ்பெயின் போனது. வேற ஒரு இங்க இயேசு சபையினுடைய அந்த ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய ஒரு கான்ஃபரன்ஸாக நான் போக வேண்டியது. ஆனால் என்னால் போக முடியல. வரக்கூடிய ஆண்டுகளில் போக வாய்ப்பு நிச்சயமா போய் இன்னும் பல இந்தியாவில் உள்ள பல பிரச்சனை அங்கே நான் வந்து மையப்படுத்தி நான் விமர்சனம் செய்வேன்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இறுதியான ஒரு கேள்வி சார், ரொம்ப முக்கியமான. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த துறை இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு கல்வி ஆராய்ச்சி கழகம்னே சொல்லக்கூடிய இந்த துறை, ஏன்னா ஒரு ஆராய்ச்சி கழகம்தான் அரசோட திட்டங்களுக்கு அடிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனம், அம்பேத்கர் உருவாக்கின அந்த அரசியல் சட்டங்களும் மக்களுக்கான நலவுகள் என்னென்று தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நலவுகளை உங்கள் போன்ற ஆய்வு நிலையங்கள், ஆய்வு நிறுவனங்கள் ஒரு திட்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அந்த சூழல்ல நீங்க இந்த அரசியல் சாசனத்தை மேல பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு இந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளையும் அல்லது வடிவங்களையும் நீங்க கொடுத்திருக்கிறீர்களா, அல்லது கொடுப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறதா? இது ஒரு முக்கியம். ஏன்னா இது வந்து நீங்க எங்களுடைய இந்த 2 இங்கே உள்ள அந்த ISI, டெல்லியில் உள்ள ISI ஆரம்பமே அதுதான். எப்படி அப்படின்னா, இந்தியா உங்களுக்கு தெரியும் 47 சுதந்திரம் அடைந்தது. 50 வந்து நம்ம வந்து குடியரசு நாடாக மாறணும். அப்ப இருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நிறைய பாலிசி அப்பதான் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த லேபர் பாலிசின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அந்த உழைக்கும் மக்களுடைய பாலிசி, SC ST விமன் பாலிசி, சைல்டு அண்ட் லேப், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த என்ன சொல்றது இந்த திட்டங்களை உருவாக்கும் போது, அதற்கான சில சித்தாந்தங்களை உருவாக்கும் பொழுது அவர் என்ன நினைத்தார் என்றால், அரசாங்கம் மட்டும் இதை செய்யக்கூடாது, அரசை தாண்டிய ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களும் அவர்களுக்கு ஆராய்ச்சி செய்து அதற்கான சில தரவுகளை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பொழுது இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்போது எங்க சபையில் ஒரு மிகப்பெரிய பேராண்மையாக இருந்தவர் ஃபாதர் ஜெரோம் டி சூசா. ஜெரோம் டி சூசா வந்து தமிழகத்தினுடைய மதுரை பிராவின்ஸினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தார். தமிழர் கிடையாது, ஆனா அவர் வந்து மேங்களூரை சேர்ந்த ஒரு மங்களூரின் அப்படி சொல்லுவோம். ஆனா தமிழகத்தினுடைய இயேசு சபையில இருந்தவர். அவர் வந்து ப்ரொவின்ஷியலா இருந்தாரு, பின்னாடி ப்ரொவின்ஷியல் ஆஃப் இந்தியாவா இருந்தாரு. ஏற்கனவே இந்திய அவர் வந்து நாமினேட்டட் MP-யா இருந்தார் ஜவஹர்லால் நேரு காலத்துல. ஐநா சபைக்கு இந்தியாவுடைய பிரதிநிதியாக 3 முறை சென்றிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு 7-8 மொழிகளை தெரிந்தவர், ஐரோப்பிய மொழிகளை தெரிந்தவர், ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அவர். அவருடைய தலைமையில் தான் முதல் 1951ஆம் ஆண்டு இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட் டெல்லி ஆரம்பிச்சது. அதனால இந்த தொடராக நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். ஈவன் இந்த 2007 வந்து இந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்ப பல கருத்தரங்குகள், பல அமர்வுகள் எல்லாம் இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட் டெல்லியில தான் நடத்திருக்குது. எங்களுடைய ISI டெல்லியில தான் அங்கதான் வச்சிருந்திருக்கேன். அப்ப நான் வந்து இதே அடிப்படையில, இதே பின்னணியில நான் திருவண்ணாமலை வேட்டவளத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஆராய்ச்சி நான் மேற்கொண்டேன். வட தமிழகத்தில் உள்ள தலித் மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அவருடைய பொருளாதாரம், அவருடைய சமூகம், அவருடைய கலாச்சாரம், அவர்கள் என்னென்ன பிரச்சனை என்பதை மையமாக வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்தேன். அது இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி தான் சொல்லுவேன். ஏன்னா 8000 தரவுகளை சேர்த்திருக்கேன். அந்த சாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அதை வைத்து ஏறக்குறைய அந்த தரவுகளை எல்லாம் வந்து அலசி வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள அதற்கான புத்தகமான வடிவத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னும் 2 மாதத்துக்குள்ள அந்த புத்தகத்தை நான் வெளியிடுவேன். இது வந்து நிச்சயமாக நமது
தமிழக அரசாங்கத்திற்கோ அல்லது மக்கள் மத்தியில் இது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் வேலை செய்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கை ஒரு கையேடாக நம்பிக்கை இருக்கிறது. இப்போ நான் அதுதான் இப்போ கடந்த பாதைகளில் இடையிடையே நீங்க பதிவுகளாகவும் புத்தகங்களாகவும் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உண்மையிலே இதுதான் எந்த ஆய்வு ஆவணப்படுத்தப்படுமோ அந்த ஆய்வு அடுத்த சமூகத்துக்கு போய் சேரும். இப்போ உங்களுடைய ஆய்வுகள் ஆவணப்படுத்தி புத்தகங்களாக நீங்க வெளியிடு எந்த மாதிரியான புத்தகங்களை நீங்க வெளியிட்டு? நான் வந்து உதாரணமா இங்க வந்து இந்த லேண்ட் ரைட்ஸ் அப்படின்றத ஒன்று வந்து தென்னிந்தியாவில் எப்படி இன்றைக்குள்ள இந்த மக்களுடைய இந்த நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நிறைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஒரு ஆராய்ச்சி செய்து புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். அதோட பேர் லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றது. லேண்ட் அக்விசிஷன். ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் வந்து மக்களுடைய நிலங்களை பறிக்கக்கூடிய ஆர்ஜிதம் செய்யப்பட்ட லேண்ட். ஆமா ஆர்ஜிதம். ஆமா அவங்களுடைய மக்களுடைய இந்த நிலங்களை எல்லாம் எப்படி அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களோ வந்து அதை எப்படி கையகப்படுத்தி கொண்டு இருக்கிறது, அவருடைய வளர்ச்சி அப்படின்றத பத்தி ஒரு புத்தகம். அப்புறம் வந்து இந்த குறிச்சியான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அது வந்து ஒரு பழங்குடி மக்கள் கேரளாவில் இருக்கிறாங்க. அந்த கேரளாவில் வந்து வயநாடு ஏரியாவில் இருக்கிறாங்க. அதுல வந்து கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்வு நிலை வந்து மிக மோசமாக இருக்கிறது. அவருடைய பற்றிய ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு ஸ்டடி வந்து 2013-14 பண்ண அதுவும் புத்தகமாக வந்து இருக்கிறது. அப்புறம் நிறைய இந்த என்ன நம்ம சொல்லக்கூடிய அந்த செமினார் சொல்றோம் இல்லையா, அதுகள் எல்லாம் வந்து முக்கியமா மக்களுடைய பிரச்சனை மையமாக வைத்து ஏற்பட்ட பல அந்த கருத்தரங்கள்லாம் வந்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறோம். தொகுத்திருக்கிறோம். அதுவும் புத்தகமாக வந்திருக்கிறது. இன்னும் நான் வந்து இப்ப இந்த நம்ம சொல்லக்கூடிய தனிக்கூறு திட்டம் சொல்றோம் இல்லையா, அதை பற்றிய ஒரு புத்தகம் நான் வந்து தனிப்பட்ட முறையில் வெளியிட்டிருக்கிறேன். ஆனா ஒரு ஆராய்ச்சி வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்தையும் டெல்லி அரசாங்கத்தையும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒப்புமைப்படுத்தி ஒரு ஒரு ஸ்டடி நான் பண்ணியிருக்கிறேன். அது 2010-11 பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டடி இன்னும் வந்து ஸ்டடி அதாவது புத்தகமா வெளிவரவில்லை. ஆனா அந்த ஸ்டடி வந்து செய்து அது ஒரு முக்கியமான ஸ்டடி வந்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி பல சிறிதும் பெரிதுமான சில ஆராய்ச்சிகளை போயிட்டு இருக்கிற அதுல ஏற்கனவே பாதிக்கு மேல வந்து புத்தகமா வந்திருக்குது. ஒரு சில புத்தகமா வர இருக்கிறது. மிக 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 தேவை சார். உங்களுடைய கேட்கும் போதே உண்மையிலே பிரமிப்பாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை நீங்க பேசுனீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து உண்மையிலே ஒரு இன்ஸ்டியூஷனுடைய தலைவராக நீங்க வந்து பணி செய்ததுக்கு மத்தியில் எங்களுடைய நேயர்களுக்காக இன்னும் தமிழ் சமூகத்துக்காக, ஏன்னா இந்த நீங்கள் சொன்ன அத்தனை விஷயமும் ஆவணங்களாக பதியப்படக்கூடிய அவ்வளோ விஷயங்களை நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு, உங்களுடைய பணிகள் இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் குறிப்பாக புதிய பரிமாணத்தில் அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றேன். இது முக்கியமான ஒரு பணியாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் செய்யக்கூடிய பணி என்பது எங்களை போன்றவர்களை நீங்கள் அடையாளப்படுத்தி அவர்களது சமூகத்திற்கு கொண்டு வந்து காண்பிப்பது என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, ஒரு சேவைன்னு சொல்லலாம். ஒரு கடமை. ஓகே, இப்போ கடமை நீங்கள் சொல்லலாம், பட் நான் வந்து ஒரு பெரிய பணியாக பார்க்கின்றேன். அந்த இதில் பார்க்கும்போது உங்களுடைய இந்த புதிய பரிமாணத்திற்கு நான் மிக நன்றி கடன்பட்டேன். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.